அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்னைக்கு தரம் 8 மாணவர்களுக்கான 2ஆம் தவணைக்குரிய காந்தம் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் இறுதியாக காந்தங்கள் என்கின்ற பாடத்தில புவிக்காந்தம் தொடர்பாக பார்த்து கொண்டிருந்தோம். புவிக்காந்தம் என்றது பூமியில இருக்கக்கூடிய அந்த காந்தப்புலம் தொடர்பானது. எங்களுக்கு பூமி சாய்வானதாக இருக்கிறதுனால எங்களுக்கு புவிக்காந்தமும் உண்மையான வடக்கு மற்றும் காந்த வடக்கு ஆகிய 2 விதமான வடக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். உண்மையான வடக்கு நேராக இருந்தால் காந்த வடக்கு என்பது சிறிது சாய்வானதாக காட்டப்பட வேண்டும். இப்ப நாங்க இறுதியாக நடந்த வகுப்பில உண்மையான வடக்கு மற்றும் காந்த வடக்க பார்த்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா நேராக இருப்பது உண்மையான வடக்கு இடம், அதுல இருந்து சிறிது சாய்வாக இருப்பதுதான் காந்த வடக்கு இடம். இது காந்த வடக்காக இருக்கு. இதுதான் உண்மையான வடக்கு. நேராக இருப்பது உண்மையான வடக்கு. சரியா? அப்ப 2 விதமான வடக்கு இருக்கிறது என்று சொல்லி பார்த்திருக்கு. சரியா? அப்ப இதுல நாங்க அடுத்ததாக பார்க்க இருக்கிறது தற்காலிக காந்தம் மற்றும் நிலையான காந்தங்கள் தொடர்பானது. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தற்காலிக காந்தமும் நிலையான காந்தமும். தற்காலிக காந்தமும் நிலையான காந்தம். தற்காலிக என்று சொன்னா உங்களுக்கு விளங்கப்படும். சிறிது நேரத்திற்கு தற்காலிகமாக சிறிது நேரம். நிலையான காந்தம் என்பது நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடியது. இப்ப எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இருந்தா அதை தற்காலிக காந்தம் என்று சொல்லுவோம். நீண்ட காலமாக இருப்பது நிலையான காந்தம் என்று சொல்லுவோம். அப்ப காந்தங்கள் பயன்படுற சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு நாங்க 2 வகையான காந்தங்களை பார்க்கலாம். சரியா? அப்ப அதுல ஒன்று தற்காலிக காந்தங்கள், 2வது நிலையான காந்தங்கள் என்று பார்க்கிறோம். இப்ப தற்காலிக காந்தம் எப்படி இருக்கும்னா மின்னை வழங்கும் போது மட்டுமே அது காந்தமாகும். தற்காலிக காந்தம் மின்னை வழங்கும் போது மட்டும் காந்தமாகும். சரியா? தற்காலிக காந்தங்கள் அது நாங்க மின்னை கொடுக்க மட்டுமே காந்தமாகும். மின்னை அகற்றிய பிறகு அதனுடைய காந்தத்தன்மை இல்லாமல் போய்விடும். அது தற்காலிகமான காந்தம். சிறிது நேரத்துக்கு அதை காந்தமாக்கலாம், பிறகு இல்லாம போகும். சரி, நிலையான காந்தங்கள் என்றால் ஒரு சட்ட காந்தத்தினுடைய வலிமையானது, அதனுடைய
காந்த வலிமையானது நீண்ட காலமாக காணப்படுமாயின் அது நிலையான காந்தமாக கொள்ளப்படும். அப்ப மின்னை வழங்கும் போது காந்தம் ஒன்று உருவாகும் என்பதை செய்து காட்டுவதற்குரிய ஒரு செயற்பாடு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? அந்த செயற்பாட்டுல ஒரு டிஷ்ல சின்ன ஒரு டிஷ்ல என்ன செய்யணும்னா சில குண்டூசிகளை போட்டு எடுத்துக்கொள்ளணும். அந்த குண்டூசிகளை ஆணி ஒன்றில செப்பு கம்பி சுருள் ஒன்றை சுற்றி ஆணி ஒன்றை எடுத்து ஆணி ஒன்று வைத்து செப்பு கம்பிய சுத்து. ஆணி ஒன்றின் மீது செப்பு கம்பி சுருளால சுத்து. இந்த சுருளை கொண்டு வந்து ஒரு பேட்டரியோட இணைச்சு, பேட்டரி என்னத்துக்கு அதுக்கு கரண்ட கொடுக்கறதுக்கு ஒரு பேட்டரி ஒன்றுல இணைச்சு விடுற. இப்ப பேட்டரியில இருந்து கரண்ட் போகும் பொழுது ஆணியில சுத்தப்பட்டிருக்கிற இந்த இரும்பாணியில சுத்தப்பட்டிருக்கிற செப்பு கம்பியினூடாக என்ன செய்யும்? கரண்ட் பாயும். அப்ப அந்த கரண்ட் பாயக்குள்ள இந்த இரும்பு ஆணியானது சிறிது நேரத்திற்கு காந்தமாக மாறும். சிறிது நேரத்துக்கு காந்தமாக மாறும். அது காந்தமாக மாறினால் இது காந்தமாக இந்த ஆணி மாறி இருந்தால் நாங்க ஒரு சிறிய டிஸ்ல எடுத்து வச்சிருக்கிற குண்டூசிகளை அது கவரும். குண்டூசிகளை இந்த ஆணி கவருவதை நாங்க பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான பரிசோதனை. தற்காலிகமான காந்தத்தை உருவாக்குறதுக்காக நாங்க மின்ன வழங்கி இந்த ஆணிய சிறிது நேரத்திற்கு ஒரு தற்காலிக காந்தமாக மாற்றுகிறோம். சரி, அப்ப அதனால என்ன நடக்குது? ஆணி காந்தமாக மாறினவுடனே குண்டூசிகளை கவருகின்றது. சரியா? சரி, அப்ப தற்காலிக காந்தம் உண்டா என்னது? மின்னை வழங்கும் போது மட்டும் காந்தமாக மாறும். அப்ப திருப்ப நாங்க இந்த பேட்டரிய ரிமூவ் பண்ணி விட்டா, கலட்டிட்டு விட்டால் இது குண்டூசிகள் கீழே விழுந்து, அதாவது இந்த ஆணி காந்த தன்மையை இழந்து விடும். அப்ப சிறிது நேரத்துக்கு காந்தமாக இருக்கிற ஆணி பிறகு காந்தம் இல்லாம போகுது. சரியா? அப்ப இந்த செயற்பாடை பார்த்து நாங்க என்ன தெரிஞ்சு கொள்ளுவோம்? தற்காலிக காந்தங்கள்ல சிறிது நேரத்துக்கு தான் என்ன இருக்கும்? அந்த காந்த இயல்பு இருக்கு. அதை நாங்க தற்காலிக காந்தங்கள் அழைப்போம். அப்ப நிலையான காந்தங்களை அமைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இது தற்காலிகமான காந்தம். அப்ப நிலையான காந்தங்களுக்கு என்ன செய்வோம்? இப்ப நாங்க காந்தங்கள் படிக்க ஆரம்பிக்கே நாங்க சொன்னாங்க காந்தங்களை அமைப்பதற்காக இரும்பு, உருக்கு, பெரைட்டு, மெனிரும்புகளை பயன்படுத்துகின்றார்கள். அப்ப அந்த காந்த திரவியங்கள்ல எங்களுக்கு வலிமையான காந்தங்களை தயாரிப்பதற்கு, அதாவது காந்த இயல்பு நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடியதான காந்தங்களை தயாரிக்கிறதுக்கு உருக்கு அல்லது பெரைட்டு தான் பயன்படுத்தப்படும். சரி, அப்ப தற்காலிக காந்தங்களை உருவாக்குறதுக்கு மென்னிரும்பு பயன்படுத்தப்படும். தற்காலிக காந்தங்களை அமைப்பதற்கு மென்னிரும்பு பயன்படுத்தப்படும்.
தற்காலிக காந்தம் என்ற மின்னிரும்பு. அப்ப நிலையான காந்தங்களை உருவாக்குவதற்கு உறுப்பு அல்லது பெரைத்து பயன்படுத்தப்படும். உறுப்பு அல்லது பெரைட் இரும்பினுடைய ஒரு வடிவம் பெரைட்டு. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உறுப்பு உறுப்பு மற்றும் பெரைட்டு ஆகியவற்றை பயன்படுத்தி நாங்கள் நிலையான காந்தங்களை தயாரிக்கலாம். இந்த நிலையான காந்தங்களிலேயும் வலிமையான காந்தத்தை தயாரிப்பதற்கு, அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த காந்தங்களை தயாரிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பெரைட்டை அதிகமாக பாவிப்போம். பெரைட்டு தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். அப்ப எங்களுக்கு தற்காலிக காந்தங்களை மின்னை வழங்கி தற்காலிகமாக காந்தமாக்க முடியும். அந்த காந்தங்களை உருவாக்குறதுக்கு மின்னிரும்ப யூஸ் பண்ணும். அதுவே நிலையான காந்தங்களை உருவாக்குறதுக்கு உருக்கு அல்லது பெரைட்டை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். வலிமையான ஒரு காந்தம் தயாரிக்க வேண்டுமாக இருந்தால் பெரைட்டு பயன்படுத்தப்படும். சரியா? ரைட். இப்ப நாங்க இந்த கரண்ட் மூலம், அதாவது மின்னை வழங்குவதன் மூலம் தற்காலிகமாக ஒரு காந்தம் கொண்டு உருவாக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல இந்த காந்த இயல்பை உருவாக்குறதுக்கு 2 முறைகள் இருக்கு. ஒன்று மின்முறை, ஒன்று தற்காலிகமாக காந்தமாக்குறதுக்கு ஒரு முறை மின்முறை. அதுதான் நாங்க இப்ப பார்த்தோம். கரண்டை வழங்கி இதை நாங்க தற்காலிக காந்தம் உண்டாக மாத்தி இருக்கு. அதே போல நிலையான காந்தங்களை உருவாக்குறதுக்கு 2 விதமான முறைகள் பயன்படுத்த. சரி, அதுல ஒன்று மின்முறை இருக்குது, இன்னொன்று தொடுகை முறை. இரண்டாவது தொடுகை. மின்முறை, தொடுகை முறை என்கின்ற 2 முறைகள்ல காந்தங்கள், நிலையான காந்தங்களை நாங்க உருவாக்க முடியும். சரியா? எப்படி அதை உருவாக்குறதுன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இந்த முறை மின்முறை. இது எங்களுக்கு தெரியுது. எப்படி அந்த ஆணி இரும்பு ஆணி என்னத்துல சுத்தி இருக்குது? கம்பியில சுத்தி இருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, 7ஆம் ஆண்டு 6 7ல படிச்சிருப்பீங்க. கம்பி சுருளுக்கு நடுவில நாங்க அந்த காந்தம் ஒன்றை அசை கேட்க மின் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இதுக்குள்ள ஒரு கடத்தி ஒன்றுக்குள்ள நாங்க கம்பி சுருளை சுத்தி போட்டு அதற்கு நடுவுல காந்தத்தை அசைக்கும் பொழுது எங்களுக்கு கீழே இருக்கிற ஆம்பியர் மானியோ கெல்வனோ மானியிலையோ திரும்பல் ஒன்று ஏற்படுகிறது. அதாவது கம்பி சுருளுக்குள்ள நாங்க அந்த சட்ட காந்தத்தை உள்ளுக்க கொண்டு போய்க்கையும் சரி, வெளியில கொண்டு வரைக்கையும் சரி, எங்களுக்கு அந்த கல்வனோமானி அசையுதுன்னு சொல்லி பார்த்தோம். இதன் மூலம் என்ன சொல்றோம்? அந்த கடத்திக்குள்ள காந்தம் போய்க்குள்ள மின் உருவாகுது. இப்ப இங்க என்ன செய்யறோம்னா, அதே கடத்திக்குள்ள மின்ன வழங்கி அதுக்குள்ள இருக்கிற ஆணிய காந்தமாக மாறி முதல் காந்தத்தை போக செய்து மின் வருதுன்னு காட்டினாங்க. இப்ப மின்னை அனுப்பி இதுக்குள்ள காந்தமாக்குறோம். சரியா? அப்ப இது மின்முறை மூலம், மின்னை வழங்குவதன் மூலம் காந்தமாக மாற்றுகின்ற ஒரு இயல்பு. இதே போல தொடுகை முறை என்று அழைக்கப்படுவது, இப்ப நாங்க ஒரு ஊசி ஒன்றை எடுத்து, ஊசி என்றா ஒரு தையல் ஊசி மாதிரி ஒரு ஊசியை இலகுவாக
ஒரு ஊசி ஒன்றை எடுத்து அதுல சட்ட காந்தத்தினுடைய சட்டகாந்தம் தெரியும். அதுல 2 முனைவுகள் இருக்கு. நாங்க அந்த சட்ட காந்தத்தை ஊசியில என்ன செய்ய போறோம்? உறைஞ்ச போறோம். உறைஞ்சிருந்தா ஒரே திசை இங்கே இருந்து இப்படியாக நாங்க உறைஞ்ச போறோம். திரும்ப இப்படி ஒரே திசையில நாங்க திரும்ப திரும்ப உறைஞ்ச போறோம். சரியா? அப்ப இந்த ஊசி காந்தத்தால தொடர்ந்து என்ன செய்ய போகுது? உறைஞ்சிப்பட போகுது. அதாவது தொடுகை உற செய்யப்படுகிறது. அப்ப தொடுகை உற செய்யப்பட்ட பிறகு இந்த பேப்பர் கிளிப் இருக்கு தானே, பேப்பர் கிளிப், அந்த பேப்பர் கிளிப்ப அருகில கொண்டு போனீங்கன்னா இந்த ஊசி அதனை கவரும். இந்த பேப்பர் கிளிப் கடதாசி கவ்விகள்னு சொல்லுவோம். அந்த கவ்விகளை இந்த ஊசியானது கவருவதை அவதானிக்கலாம். அப்ப இதன் மூலம் நாங்க என்ன செய்யறோம்டா, இங்க நாங்க கரண்ட் கொடுக்கல. நாங்க இங்க எந்த பேட்டரியும் இல்ல, கரண்ட்டும் இல்ல. நாங்க எந்த கரண்டையும் யூஸ் இங்க என்ன செய்யற நாங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்ட காந்தத்தை இந்த ஊசிக்கு மேல ஒரே திசையில தடவினதுனால இந்த ஊசி ஒரு தற்காலிகமாக ஒரு காந்தமாக மாறியிருக்கு. அதனாலதான் ஊசி கடதாசி கவ்விகளை என்ன செய்கிறது? கவருகின்றது சொல். சரியா? அப்ப இந்த 2 முறைகள்ல காந்தத்தை உருவாக்க முடியும். இப்படி ஒன்று மின்முறை. அப்ப மின்னை வழங்குவதன் மூலம் ஒரு பொருளை நாங்க காந்தமாக்கலாம். அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு காந்தத்தால தொடுகை முறையை பயன்படுத்தியும் நாங்கள் காந்தமாக மாற்ற முடியும். அப்ப எங்களுக்கு 2 விதமாக காந்தங்களை உருவாக்கி கொள்ள முடியும். சரியா? மின்முறையிலையும் தொடுகை முறையிலையும் காந்தத்தை உருவாக்க இயலும். அப்ப இந்த காந்தங்கள்ல இப்ப தற்காலிகமான காந்தங்கள் என்றால் சிறிது நேரத்துக்கு தான் காந்த இயல்பு காணப்படும். அப்போ ஒரு நிலையான காந்தமாக இருந்தால் அங்க எந்த நாளும் மாறாமல் இருக்குமா? எந்த நாளும் இப்ப பல வருட கணக்குல நிலையான காந்தங்களை நாங்க வச்சிருக்கீங்க. ஒரு சட்ட காந்தமோ வளைய காந்தம் வடிவ காந்தமோ நாங்க வச்சிருக்கும் போது அங்க காந்த இயல்பு மாறாமல் இருக்குமா? சரியா? அப்படி எவ்வளவு நாள் நாங்க வச்சிருக்கிறோம்ன்றத பொறுத்து எப்பவுமே அதுல காந்த இயல்பு இருக்கும் என்பது இல்லை. அப்போ ஒரு நாள் போக போக இந்த காந்தங்களினுடைய நிலையான காந்தங்களினுடைய தற்காலிகமானது அல்ல, நிலையான காந்தங்களினுடைய காந்த இயல்பு பிற காரணங்களினால வலிமை குறைவதாக இருக்கும். அப்ப காந்த வலிமையை குறைக்கிறது என்ன? ஒரு காந்தத்துல அதனுடைய வலிமை எவ்வாறு குறையும்? முதலாவது காலம் செல்லுதல் அல்லது நாட்படுதல் என்று சொல். காலம் போகும். காலம் போயிட்டுதுன்னு சொல்லும். அதாவது டேட் முடிஞ்சதுன்னு சொல்லுவோம் தானே பொருட்களுக்கு எல்லாம். எப்படியோ டேட்டு முடிஞ்சு போகும். அப்ப அவற்றுக்கு காலம் போயிட்டுது, அதனுடைய காந்த இயல்பு அதுல குறையும். இரண்டாவது உயர் வெப்பம். இரண்டாவது வெப்பம். அப்ப சில வேளைகள்ல அதிக வெப்பம் காரணமாக நிலையான காந்தங்கள்ல இருக்கிற காந்த இயல்பு குறையும்.
காந்த வலிமை குறையும். அப்ப காலம் போனாலும் அல்லது காலம் சென்றாலும் என்னது காந்த வலிமை குறையுது. வெப்பமாக்கினாலும் காந்தங்களுக்கு அதிக வெப்பத்துல அல்லது ஹீட்ல அதை வச்சிருந்தாலும் அதனுடைய காந்த வலிமையானது குறையும் என்று சொல்லப்படுது. அதே போல வலிமையான காந்த புலத்தினால அது பாதிக்கப்படும். ஒரு நிலையான காந்தத்தை நாங்க வச்சிருக்கிறது சட்ட காந்தம், அதுல காந்தம் நிலையானது. அந்த காந்தத்தை மற்ற காந்தங்களோட தொடுகையில இருக்கிற மாதிரி நாங்க சும்மா போட்டு வைக்கிறோம். அப்ப ஏற்கனவே இந்த காந்தம் வலிமையான மற்ற காந்தங்களோட தொடுகையில இருக்கீங்க, அதனால பாதிக்கப்படும். அப்ப வலிமையான காந்தங்களினால பாதிப்படையும். வலிமையான காந்தங்களால அது பாதிக்கப்படலாம். அதே போல அதிர்வுகள். 4வது அதிர்வு. அதிர்வு அல்லது ஒரு வைப்ரேஷன்ல இருந்தா அந்த காந்தம் அதனுடைய காந்த வலிமையை இழக்கும். அப்ப இந்த 4 சந்தர்ப்பமும் கிடைக்கிற ஒரு வலிமையான காந்தத்தினுடைய காந்த வலிமை குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரியா? அப்ப காலம் போறது அல்லது நாட்படுறது, வெப்பம் உயர் வெப்பங்களுக்கு அருகில வச்சிருக்கிறது அல்லது உயர் வெப்பமாக்குற சந்தர்ப்பம், அதிர்வுகளுக்கு உள்ளாகிற சந்தர்ப்பம், அல்லது வேறு வலிமையான காந்தங்களுக்கு அருகில நாங்க அதை வச்சிருக்கிறது போன்ற காரணங்களினால் காந்தத்தினுடைய காந்த வலிமையானது குறைவடையும். இப்ப நாங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? காந்தங்கள்ல 2 விதமான காந்தங்கள், தற்காலிகமாக இருக்கிற காந்தங்கள் மற்றும் நிலையானதாக இருக்கக்கூடிய காந்தங்கள். அதுல தற்காலிகமாக சிறிது நேரத்துக்கு இருக்கு, நிலையானதென்றா நீண்ட காலங்களுக்கு அதன் வலிமை இருக்கும். சரியா? அப்ப பாக்குறவங்க காந்தங்களை தயாரிக்கிறதுக்கு 2 மெத்தட்டை யூஸ் பண்ணணும். ஒன்று மின்முறையில, 2வது தொடுகை முறையில. இப்ப இதுல மின்முறையை நாங்க யூஸ் பண்ணிட்டு கரண்ட்டை கொடுத்து காந்தமாக மாற்றுவோம், அதுதான் மின்முறை. அதுவே தொடுகை மூலம் நாங்க தொட்டு அதை காந்தமாக மாற்றுவது தொடுகை முறை என்று சொல்றோம். அதே போல ஒரு காந்தத்துல நிலையான காந்தம் ஒன்றுல எப்போதுமே காந்த வலிமை இருக்குமான்னு கேட்டா இல்ல. அதுல காந்த வலிமை சில காரணங்கள், சில ரீசன்னால குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று நாள் செல்றது, நீண்ட காலமாக வைத்திருக்கிறது. 2வது வெப்பம் அல்லது உயர் வெப்பத்திற்கு உள்ளாக்குறது. 3வது வலிமையான காந்தங்களுக்கு நடுவில் வைக்கிறது. அதிர்வு. சரியா? அப்ப இது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? அப்ப அடுத்தது அப்ப இந்த மாதிரியாக இருக்கிற காரணங்கள்ல இருந்து என்ன செய்ய வேணும்? நாங்க பாதுகாப்பாக காந்தங்களை வைக்க வேணும். சரியா? அப்ப உங்களுக்கு செயற்பாடு ஒன்று தந்திருக்குது. சரியா? தேவையான பொருட்கள்ல ஒரு நிலையான காந்தத்தினால காந்தமாக்கப்பட்ட சாதாரண இரும்பாடிகள் 3. ஒரு நிலையான காந்தம் சொன்னா ஒரு சட்ட காந்தத்துல ஒரு ஆணி சட்ட காந்தத்தினால உறிஞ்சப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? இது இந்த ஊசிக்கு பதிலாக இந்த ஆணியை வைத்து உறைஞ்சி அந்த இரும்பாணியை நாங்க காந்தமாக மாற்றலாம். அதை செய்யலாம். இப்ப இரும்பாணிகள் இப்ப எங்களுக்கு
காந்தமாக மாறி இருக்கும். சரியா? அப்ப அந்த இரும்பாணியை ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 3 ஆணிகளை தெரிவு செய்யலாம். ஒரே மாதிரி இருக்கிற 3 ஆணிகளை எடுத்து, சரியா, செயற்பாட்டுக்கு முதல்ல, அதாவது இதை நாங்க காந்தமாக மாற்றிட்டு செயற்பாடுக்கு முதல் சில செயற்பாடுகள் உங்களுக்கு தந்திருக்கு. இப்ப உங்களுக்கு புத்தகம் இருந்தா தெரியும், 104வது பக்கத்துல தரப்பட்டிருக்கிற அந்த பரிசோதனையில முதலாவது செயற்பாடு சுத்தியலால அடிக்கட்டும். அப்ப இதுல நாங்க 1, 2, 3 போட்டோம். முதலாவது ஆணிய சுத்தியலால அடிக்கட்டும். சரி, அது ஒரு செயற்பாடு. இரண்டாவது ஆணியை நன்றாக வெப்பமாக்குறா ஹீட் பண்ணு, சூடாக்குது. மூன்றாவது வேற ஒரு வலிமையான காந்தத்துக்கு நடுவுல அந்த ஆணிய வைக்கிறது. சரியா? அப்ப இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் செயற்பாடுக்கு முதல் அந்த காந்தம் எத்தனை ஊசிய கவருது, இந்த செயற்பாடு சுத்தியலால அடிச்சு வெப்பமாக்கி வேறொரு வலிமையான காந்தத்துக்கு நடுவுல வச்சுட்டு திரும்ப அது எத்தனை ஊசிகளை கவருகிறது என்று 2 தரம் செய்யும். அப்ப எங்களுக்கு இந்த செயற்பாட்டை செய்யறதுக்கு முதல்ல, அதாவது சுத்தியலால இதை அடிச்சு இதை ஹீட் பண்ணி வெப்பமாக்கி மூன்றாவது அந்த வலிமையான காந்தப்புலத்துல வைக்கிறதுக்கு முதல் கவரப்படுகின்ற குண்டூசிகளின் எண்ணிக்கை உயர்வானதாக இருக்கும். ஏன்? இந்த ஆணிகள் 3மே நாங்க அந்த காந்தம் உண்டால உறைஞ்சி காந்தமாக மாத்தி வச்சிருக்கு. அப்ப அது கவரும். 3 ஆணிகளுமே குண்டூசிகளை கவரும். அப்ப இந்த செயற்பாடுகளை முடிச்ச பிறகு, அதாவது சுத்தியலால அடிச்ச பிறகு முதலாவது ஆணி கவர்ந்த குண்டூசிகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். முதல் இருந்ததை விட, அதாவது சுத்தியலால் அடிக்கிறதுக்கு முதல் அது கவர்ந்ததை விட சுத்தியலால் அடிச்ச பிறகு கவர்ந்த எண்ணிக்கை, முதல் ஒரு 5 ஊசிகளை கவர்ந்தது, சுத்தியலால் அடிச்ச பிறகு 2 ஊசிகளை தான் கவருகிறது என்பது அவதானிப்பாக இருக்கும். இப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த காந்த வலிமையை குறைக்கிறதுக்கு இந்த காரணிகள் போதும். அந்த வலிமையை குறைக்கிறதுக்கு இந்த காரணி சுத்தியலால நாங்க அதை அடிச்சோம்னா அது அதிர்வுக்கு உட்படும். சரி, அப்போ ஒரு ஆணியில ஓங்கி சுத்தியலால அடிக்க அதிர்வு அங்க கிடைக்குது, அது காந்த வலிமை குறையுது. வெப்பமாக்குற சந்தர்ப்பத்துல காந்தத்துக்கு வலிமை குறையுது. அப்பவும் அது வெப்பமாக்குறது முதல் 5 ஊசிகளை கவர்ந்திருந்தா வெப்பமாக்கின பிறகு ஒரு ஊசியைத்தான் கவருது. அப்ப அது என்ன செய்கிறது? அதிர்வு மற்றும் வெப்பம் காரணமாக அதனுடைய காந்த வலிமையை குறைவடைய செய்யும். அதே போல மூன்றாவது வலிமையான காந்தங்களுக்கு நடுவில் உட்படுத்தையும் அந்த இயல்பு அது குறையுது, அதாவது கவரப்படுகின்ற குண்டூசிகளின் எண்ணிக்கை குறைகிறது. ஆகவே காந்த வலிமையை குறைக்கிறதுக்கு இந்த 4 சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யறதுக்கு, காப்பாத்துறதுக்கு, காந்தங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. நிலையான காந்தங்களை களஞ்சியப்படுத்துவது. இப்ப நிலையான காந்தம் மட்டும் தெரியும் தானே பிள்ளைய? நீண்ட ஒரு சட்ட காந்தம், ஒரு ஜீவடிவ காந்தம், ஒரு பரிலாட காந்தம், சரியா? அதுகள்ல வில்லை காந்தம், வளைய காந்தம் எல்லாம் நிலையான காந்தம். அப்ப அந்த நிலையான காந்தத்தை களஞ்சியப்படுத்துகின்ற முறை, சரியா? அப்ப அந்த நிலையான காந்தத்தினுடைய காந்த புலம், இதை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு காந்த புலம் இருக்குன்னு படிக்கிறது. அந்த காந்த புலத்தை வெளியே போக விடாம அத வடிவாக பெட்டியில போட்டு மூடி வைக்கப்படும். சரியா? அப்ப அத களஞ்சியப்படுத்தி அதனுடைய காந்தத்தன்மையை நீண்ட காலத்திற்கு
பயன்படுத்துறதுக்காக. சரியா? அப்ப மென்னிரும்ப பயன்படுத்தி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. சரியா? இப்ப அந்த பாக்ஸுக்குள்ள நாங்க வச்சு அதை நீண்ட காலத்துக்கு என்ன செய்யலாம்? பாதுகாக்க முடியும். இப்ப அந்த பாக்ஸ வந்து சில சமயம் கீறி காட்டுறது சரி. பாருங்க, ஒரு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் ஒன்று எடுக்கிறோம். அதுக்குள்ள 2 சைட்லயும் மென் இரும்பு தகடுகள் வைக்கும். மென் இரும்பு தகடுகள். மென் இரும்பு தகடு வந்து வைக்கப்படும். சரியா? அப்ப அந்த இரும்பு தகட்டுக்கு நடுவில தான் காந்தம் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? நடுவில காந்தத்தை வைக்கிறோம். அதுவும் இந்த 2 காந்தத்துக்கும் இடையிலையும் மரக்கீலம் ஒன்றை வைக்கணும். மரக்கீலம் என்றா மரத்தால செஞ்சு. சரியா? அப்ப ஏனென்றா எங்களுக்கு அதுல 2 ஒன்றோட ஒன்று முட்டுப்படக்கூடும். ஜாயின் பண்ணும்போது இதுல ஒரு மரக்கீலம் இருக்கு. மரக்கீலம் சொல்லுவோம். அப்ப இந்த பாக்ஸ்ல வச்சுதான் நாங்க பாதுகாப்பாக அந்த சட்டகாந்தத்தை நாங்க ஆய்வுக்கூடங்கள்ல அப்படி. சரி, அப்ப இது வந்து நீண்ட காலத்துக்கு அந்த காந்த வலிமையை பேண முடியும். இப்ப காந்தங்கள் எங்கெங்க அந்த நிலையான காந்தங்கள் காணப்படுது? சரியா? அப்ப அதாவது நாளாந்த வாழ்க்கையில எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்க காந்தங்களை எப்படி பயன்படுத்துறோமா? அன்றாட வாழ்க்கையில இருக்கிறதா? தேவையா அது இருக்கு? சரியா? அப்படி பார்ப்போம். இப்ப நிலையான காந்தங்களை நாங்க எங்கெங்க பயன்படுத்துறோம்னா ஸ்பீக்கர் ஒலிபெருக்கிகள்ல பயன்படுத்த காந்தங்கள் இருக்கு. அதே போல ஒரு சிறிய மோட்டார். அப்ப ஒலிபெருக்கி, சிறிய மோட்டார், ஒலிபெருக்கியில இருக்குது, சிறிய மோட்டர்ல இருக்குது. சரியா? அதே போல திசை காட்டி ஊசியில பயன்படும். திசை காட்டியில பயன்படுத்தப்படுது. வேற போன் கவர்ல இருக்குது. குளிர்சாதன பெட்டியினுடைய மேற்பகுதியில இருக்கும். பென்சில் பாக்ஸ்ல இருக்கும். சில ஹேண்ட்பேக்குகள்ல இருக்கும். விளையாட்டு பொருட்கள்ல இருக்கும். சரியா? இப்ப சில கதவு புனையல்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா தானே மூடிக்கொள்ளும். அப்படியாக காந்தங்களும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இன்றைக்கு பார்த்த இந்த காந்தங்கள்ல இருந்து நாங்க சில வினாக்கள் எழுதி கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக.
பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. காந்தங்களின் இரு பிரிவுகளும் எவை? காந்தங்களினுடைய இரண்டு பிரிவுகளும் எவை? காந்தங்கள் என்னென்ன காந்தம் இருக்கு? இரண்டாவது, நிலையான நிலையான காந்தங்களை அமைக்க பயன்படும் நிலையான காந்தங்களை அமைக்க பயன்படுத்தப்படுவது எது? மூன்றாவது, தற்காலிக காந்தங்களை தற்காலிக காந்தங்களை அமைக்க பயன்படும் பதார்த்தம் பயன்படும் பதார்த்தம். இந்த மூன்று வினாக்களுக்கும் விடை எழுதி பாருங்க. காந்தங்களினுடைய இரண்டு பிரிவு: தற்காலிகமான காந்தங்கள், நிலையான காந்தம். நிலையான காந்தங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது உருக்கு மற்றும் பெரைட். தற்காலிக காந்தங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தம் தற்காலிகமாக இருக்கிறது மென்னிரும்பு. தற்காலிகமாக இருக்கவனமாக இருந்தால் மென்னிரும்பு பயன்படுத்தப்படும். இன்றைக்கு நாங்கள் காந்தங்கள் தொடர்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். காந்தங்கள்ல தற்காலிக காந்தம், நிலையான காந்தம் என்று இரண்டு வகையான காந்தங்கள் இருக்குது. நிலையான காந்தத்தை உருவாக்குறதுக்காக இரும்பு, உருக்கு மற்றும் பெரைட்டு பயன்படுத்தப்படுகிறது. தற்காலிக காந்தங்களை மென்னிரும்பை கொண்டு உருவாக்கு. சரியா? அப்ப அதுல காந்தங்கள்ல இருக்கிற காந்த வலிமை நீண்ட காலத்துக்கு காணப்படாது. அது சில செயற்பாடுகள் அல்லது சில காரணங்களினால குறைவடைய கூடும் காந்தத்தினுடைய வலிமை. அப்ப காலம் செல்வது, அதிர்வுகளுக்கு உட்படுவது, வெப்பத்திற்கு உட்படுவது, இல்ல வேறு வலிமையான காந்தங்களுக்கு வச்சிருக்கிறது போன்ற காரணங்கள் காந்தத்துல வலிமையை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம். சரி, இப்ப இன்னைக்கு நாங்க படிச்ச இந்த காந்தங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க. இப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த காந்தங்கள் தொடர்பாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன்.
நாங்கள் அடுத்த வகுப்பில இன்னொரு பாடம் தொடர்பாக பார்க்கலாம். அதோட நாங்கள் அந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். தேங்க்யூ.